வணக்கம். நூலகம் கட்டக்கோரி சாலை மறியல் முயற்சி. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகம் அமைப்பதற்கு அரசு சுமார் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 2 ஆண்டு காலம் ஆகிறது. ஆனால் அந்த நிதியை உபயோகப்படுத்தாமல் திருமானூரில் நூலகம் அமைப்பதற்கு இடமே இல்லை என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் பொதுமக்கள் நூலகம் அமைப்பதற்கு தகுந்த இடங்களையும் காட்டியும் வேண்டும் என்று அரசு அதிகாரிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது பற்றி மாவட்ட ஆட்சியரிடம் இப்பகுதி மக்கள் பலமுறை எடுத்து கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், இந்த நூலகம் அமைக்கப்பட்டால் இந்த ஊரை சுற்றியுள்ள மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த பலனை அடைவார்கள். எனவே உடனடியாக நூலகம் அமைப்பதற்கு இடத்தை தேர்வு செய்து அறிவிக்க வேண்டும். மேலும் திருமானூரில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பிளான்ட் வருடக்கணக்கில் செயலற்று இருக்கிறது. அதையும் சரி செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி நேற்று சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் திருமானூரில் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பேரணியாக ஊராட்சி அலுவலகம் முன் அனைவரும் மறியலில் ஈடுபட முயன்று அவர்களை திருமானூர் போலீசார் கைது செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் பாளை திருநாவுக்கரசு, லயன் பாஸ்கர், வரதராஜன், கம்யூனிஸ்ட் கட்சி ஆறுமுகம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ்பி ரவிச்சந்திரன். நம்முடைய வைப்பம் வாரணாசி வரை நேரப்பொருள் வரை பகுதி நேர நூலகங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் திருமானூர் ஒன்று மட்டும்தான் முழு நேர நூலகம் இருக்கின்றது. காலை 8 மணிக்கு ஆரம்பித்து இரவு 8 மணி வரை தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு முழு நேர நூலகம் என்றால் திருமானூர் நூலகம்தான். அந்த நூலகத்திற்கு 1 கோடி ரூபாயில் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவாக நூற்றாண்டு நூலகம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய இடம் வசதியில் இருந்தும் இன்றைக்கு தர மறுக்கின்ற இந்த நிர்வாகத்தினை கண்டித்து மறியல் போராட்டம் செய்தோம். அப்படி மறியல் போராட்டத்தின் மூலம் மறிக்கல ஆனாலும் காவல்துறைகளை மறியல் செய்ததாக நினைத்து கைது செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த போராட்டம் ஓயப்போவதில்லை. ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பொதுமக்களுக்கு ஒரு நல்ல நூலகம் அமைக்கப்பட்டால் அந்த நூலகத்தின் மூலம் கல்வியை பயின்று வேலைவாய்ப்பு பெறக்கூடிய நம்முடைய சமூக சொந்தங்களுக்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்கும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு தான் நம்முடைய இன்றைய ஆட்சியில் இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினிடத்தில் வாரணாசியில் வந்தபொழுது நேராக மனுக்களை கொடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் மனுக்களை கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட அமைச்சரவையாக இருக்கக்கூடிய சிவசங்கரிடத்திலும் மனுக்களை தந்திருக்கின்றோம். இது நாள் வரை அதற்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. எனவேதான் இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தில் மிக முன்னெடுத்து இந்த செயலை செய்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக திருமானூர் பகுதியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு மாணவர் நன்றாக படித்து ஒரு IAS ஒரு IPS உருவாக்க வேண்டும். இந்த பகுதி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு ஒரு சரியான ஒரு கல்வி பயிலக்கூடிய சூழல் இல்லை. இதை மாற்றி அமைப்பதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு நாங்கள் 7 பேர் தான் இருக்கின்றோம் என்றாலும் கூட இந்த ஒவ்வொருவரும் பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நிகரானவர்கள் என்ற எண்ணத்தோடு தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தின் மூலம் இந்த பகுதியில் ஒரு IAS ஒரு IPS ஒரு சிறந்த நிர்வாகத்தை பெறக்கூடிய மாணவர்களை உருவாக்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு நிறுவனமாக இருக்கும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தின் மூலம் நூலகம் அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய கல்விகளை அல்லது நம்முடைய கிடைக்க முடியாத புத்தகங்களிலிருந்து ஒய்ஃபை மூலம் பிரிண்டர் எடுக்க முடியும். கம்ப்யூட்டர் வசதி, நல்ல காற்றோட்டம், மின்சார வசதி, ஜெனரேட்டர் வசதி, குடிநீர் வசதி, அதோடு மட்டுமல்ல கழிப்பறை வசதி, போக்குவரத்துக்கும் சரியான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த நூலகம் அமைப்பதற்கு எது தடையாக இருக்கின்றது என்று தெரியவில்லை. உடனடியாக அமைக்க வேண்டும். இந்த பகுதி மக்களுடைய வேலை வாய்ப்புகளை உயர்த்தி தருவதற்கும் கல்வி அறிவை உயர்த்தி தருவதற்கும் தடையாக இருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் தூக்கி எறியப்பட்டு உடனடியாக
அந்த இடத்தில் நாம் எந்த இடத்திலாவது நாங்கள் கேட்டு 4 இடங்களில் தந்திருக்கிறோம். ஆனால் ஒரு இடத்தில் கூட அதற்குரிய நூலகத்தை தர மறுக்கின்றார்கள். நூலகத்தின் மூலம் என்னுடைய திருமானூர் மேலை வீதியில் இருந்தது, அதற்கப்புறம் காந்தி நகருக்கு சென்றது. இப்பொழுது 8500 ரூபாய் கொண்ட ஒரு வாடகை கட்டிடத்தில் இருக்கின்றது. எனவே எந்த நேரத்திலும் வந்து செல்லக்கூடிய ஒரு போக்குவரத்து வசதியோடுக்கூடிய நூலகத்திற்குரிய இடத்தை தர மறுக்கின்ற எந்த அதிகாரியாக இருந்தாலும் அவரை தூக்கி எறிந்து இந்த அரசு உடனடியாக இந்த பகுதி மக்களுடைய ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு மைல்கல்லாக அமையக்கூடிய இந்த நூலகத்தை தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. சமூக அறிவியல் கூட்டமைப்பின் சார்பாக தொடர்ந்து முதலமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர், யூனியன் மற்றும் யாரெல்லாம் இருக்கின்றார்கள், அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் தந்து கொண்டிருக்கின்றோம். யார் தடையாக இருக்கின்றார்கள், எதற்கு இந்த தடை? எனவே உடனடியாக இந்த தடையை நீக்கி நூலகத்தை அமைத்து தர வேண்டும். அதேபோன்று இன்றைக்கு பல்வேறு ஒன்றிய கிராமங்களில் குடிநீருக்கு RO வாட்டர் என்று சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்லி அதை அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பல லட்சம் ரூபாய் வீணாகி அந்த குடிநீர் பயன்படாமல் இருக்கின்றது. அந்த RO வாட்டர் குடிநீரையும் உடனடியாக இந்த அரசும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாக இருக்க வேண்டும், விடியல் அரசாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். உடனடியாக இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வினை இந்த அரசு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.